ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டுடைய வார்த்தை நம்மோடு கூட இடைபடுவதாக. முடிஞ்ச 2 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசணும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். மனித வார்த்தைகளை கேட்க நாங்க வரலப்பா. ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் கடந்து வர விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமான நம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கைகளை மாற்ற விட்டு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உம்மிடத்தில் திருப்பப்படுவதாக. வாழ்க்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தியானிக்கும்படியாக தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். ஆமென். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். இது யார் சொல்ற வார்த்தைன்னு சொன்னா, நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் என்ன பண்றாருன்னா, மற்ற காரியங்களை ஆராதிப்பதற்காக ஜனங்களை ஈடுபடுத்தினதான ஒரு மனுஷன். 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நேபுகாத்நேச்சார் 60 முழம் உயரம் 6 முழம் அகலமுமான இது ஒரு பொற்சிலை என்ன பண்ணுகிறார்னா பண்ணுவித்து அதன் முன்பதாக பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். 90 அடி உயரம், 9 அடி அகலம், அவ்வளவு பெரிய ஒரு சிலை என்ன பண்ணுகிறார்னா தங்கத்தால செய்கிறார். அது ஆராய்ச்சியில சொல்லும் போது உள்ளுக்குள்ள மரத்தை வச்சுட்டு மேல தங்கத்தை பூசிட்டான்னு சொல்றாங்க. அது பாக்குறதுக்கு தங்க முழுசு தெரிஞ்சாரோ தெரியல, ஆனால் தங்கத்தினால் அது தோற்றம் அளிக்கிறதான ஒரு சிலை. 90 அடி உயரம், 9 அடி அகலம், இப்படிப்பட்டதான ஒரு சிலையை உருவாக்கி இதன் முன்பதாக தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான். இது ரொம்ப பயங்கரமான கட்டளை. யாரால வருதுன்னா, நேபுகாத்நேச்சரால. யாராவது இந்த சிலைக்கு முன்னாடி வணங்கலன்னு சொன்னா தூக்கி சூளையில போட்டுருவோன்னு சொல்லி அப்படி பயமுறுத்தினதான ஒரு ராஜா இப்ப என்ன சொல்றாரு, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. மேல 15ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? யார் உங்களை என் கையில இருந்து தப்பிக்கிறான்னு நான் பாக்குறேன், அப்படி யார் வராங்கன்னு நான் பாக்குறேன்னு சொன்னதான ராஜா அவ்வளவு சவால் விட்ட ராஜா இப்ப சொல்றாரு, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறதை நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், அற்புதமான காரியங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் எப்பொழுதெல்லாம் குறைகிறதோ அல்லது எப்பொழுதெல்லாம் சேதப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நிறைவான சந்தோஷத்தை நம் வாழ்க்கையில தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தை, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். போன வாரத்தை நம்ம தியானிக்கும் போது நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல இருக்கும், சஞ்சலமும் தவிப்பு என்ன பண்ணுமா ஓடி போகும் என்று வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய மனுஷங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் இருந்தது, ஆனால் சந்தோஷம் சேதப்படுத்தப்பட்டது. சந்தோஷத்தை அவர்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட பிசாசு பல விதங்களில தீர்மானித்து செயல்பட்டார். வெளிப்படையா சந்தோஷப்பட்டாங்கன்ற வார்த்தை அங்க வரல. ஆனா அவங்க போனதான சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது முழுவதுமாய் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாததான ஒரு நிலைமை. ஆனாலும் கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்ததான சந்தோஷமானது கொஞ்சம் கூட சேதப்படுத்தப்படல. அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவான சந்தோஷத்தை அவர் தந்ததை நம்ம பார்க்கிறோம். 17 அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேசின வார்த்தையில 2 வார்த்தைகள் நம்ம இப்ப இருக்கிற லோக்கல் அதிகாரிட்ட பேசினா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. அவங்க பேசுற வார்த்தை என்ன சொல்றாங்க, இதை பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. இங்க என்ன பேசுறாங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு என்ன பண்றாங்கன்னா 18வது வசனத்துல சொல்றாங்க. இந்த 2 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது புரிஞ்சு கொள்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை எதுவும் எவரும் சேதப்படுத்தப்பட முடியவில்லை. இந்த சந்தோஷத்தை கெடுக்கணும்னு தான் பிசாசு பல விதங்கள் அவங்களுக்கு தீமைகளை கொண்டு வந்தான். இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க போகிறோம், சேதப்படுத்தப்படாத சந்தோஷம் அல்லது சேதப்படாத சந்தோஷம் என்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இவர்களுக்குள்ளதான சந்தோஷம் சூழ்நிலையை வைத்து மாறுகிற சந்தோஷம் அல்ல. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவைகளிலும் உறுதியாய் நிற்கிற சந்தோஷம் தான் இந்த தானியேல் அவருடைய புத்தகத்துல வாசிக்கிறதான ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்களுக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது, சிலைய பணிஞ்சு கொள்ளணும், அப்படி இல்லைன்னா எங்க போகணும், சூளைக்கு போகணும். இதுதான் கட்டளை, ராஜாவுடைய கட்டளை இதுதான். அவருடைய வார்த்தையை கேட்கணும், அப்படி இல்லைன்னா எரிகிற சூளைக்கு போகணும். எரிகிற சூளைன்றது ரொம்பவே சந்தோஷமான இடம் அல்ல, வேதனையான ஒரு இடம். நெருப்பு நம்ம மேல பட்டுருச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்பட மாட்டோம். எப்படிதான் இருப்போம் நம்ம அப்படின்னா, வேதனையா தான் இருப்போம். ஹாஸ்பிட்டல்ல அந்த நெருப்பு, தீ விபத்து அந்த பகுதியில போய் பார்த்தோம்னா வேதனையா தான் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அவங்க படுக்க முடியாது, உட்கார முடியாது. எவ்வளவு சாஃப்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணி அவங்களுக்கு செட்டில் பண்ண நினைச்சாலும் ஆறுற வரைக்கும் வேதனை தான். நெருப்புன்றது ஒரு வேதனைக்குள்ளதான ஒரு காரியம். இவர்களை தூக்கி நெருப்புல போடுவோன்னு என்ன பண்றாங்கன்னா பயமுறுத்துறாங்க. கீழே நீங்க விழுந்து பணிஞ்சு கொள்ளணும், அப்படி இல்லையா தூக்கி நெருப்புல போட்டுருவோன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க தெளிவா சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிச்சு அவங்கள தூதனை அனுப்பி கர்த்தர் என்ன பண்ணுகிறார், விடுதலை ஆக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இதை கண்ணார பார்த்ததான நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் அநேகரை எப்படி சொல்ல வைப்பதாக, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதான அடையாளங்கள், நம் வாழ்க்கையில கர்த்தர் விடுவிக்கிறதான காரியங்களை கொண்டு அநேகருடைய கண்கள், அநேகருடைய வார்த்தைகள் இப்படி முழங்குவதாக. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த சந்தோஷமும் தேவன் கொண்டு போகிற பாதைகளும் ஒன்றிணைந்துதான் போகிறது. தேவன் கொண்டு போற பாதையில நமக்குள்ள அந்த சந்தோஷமானது நிறைவாய் தேவை. நம் வாழ்க்கையில கர்த்தர் அந்த சந்தோஷத்தை நிறைவாய் தர வல்லவராக இருக்கிறார். ஏன் சந்தோஷம் சேதப்படுது, இவங்க வாழ்க்கையில தியானிக்க போகிறோம். ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது சேதப்படுத்தப்படுது அல்லது அது தகர்க்கப்படுகிறது, அதுக்கு ஏன் பிரச்சனை வருது? சந்தோஷம் நல்லா தானே இருக்குது, ஏன் அதுக்கு போராட்டம், ஏன் அதுல சேதம் வருகிறதுன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோமானால் கடைசி பகுதியில வாசிக்கிறோம், பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான் என்று வாசிக்கிறோம். யார் அழைத்து அனுப்புகிறார்? நேபுகாத்நேச்சார். யார் யார் வரணுமா? தேசாதிபதிகள் வரணும், அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், உத்தியோகஸ்தர் யாவரையும் எல்லாரும் வாங்க, பிரதிஷ்டைக்கு வாங்க. நான் நிறுத்தி இருக்கிறதான அந்த 90 அடி உயரம்,
9 அடி அகலமான அந்த சிலையை பணிஞ்சு கொள்ள வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் என்ன பண்ணுகிறார்னா அழைத்து அனுப்புகிறார். அப்படி வந்தப்ப மாட்டினதுதான் யாருன்னா அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்களுக்கு ஒரு விசுவாச போராட்டம், ஒரு விசுவாச சோதனை. ஆண்டவருக்காய் நிற்பதா அல்லது உலகத்தோடு கூட ஒன்றிணைத்து போவதா? இது ரெண்டு தான் அவங்களுக்கு வந்ததான போராட்டம். ஆண்டவருக்காக நிக்கணும். அந்த ஆண்டவருக்காக நிக்கும் போது கண்டிப்பா பிரச்சனை வரும். இப்ப இவங்க ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்துல இருந்து அவங்க விலகி போய் அவங்க பணிஞ்சு விலகி இருந்தாங்கன்னா இன்னைக்கும் அவங்களுடைய பேர் பைபிள்ல எழுதப்பட்டிருக்காது. அவங்க சந்தோஷத்தை காத்துக்கொள்ள அவர்கள் அதிக முக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். பிசாசு நினைச்சா இந்த சோதனையை அனுமதிச்சா இவர்கள் வாழ்க்கையில ஒரு விசுவாச போராட்டத்தை ஒருவேளை கொண்டு வந்தால் எப்படியாவது இவருடைய சந்தோஷத்தை கெடுத்துடலான்னு சொல்லி பிசாசு நினைச்சான். ஆனா இவங்க என்ன பண்ணலன்னா அந்த சந்தோஷத்துக்கு அவங்க அதிக பாதுகாப்பை தான் கொடுத்தாங்களே தவிர அழிந்து போகிறதுக்கு இடம் கொடுக்கல. நமக்கும் அநேக போராட்டங்கள் வரும். அது விசுவாச போராட்டம் தான். இயேசுவா உலகமா, இயேசுவா நண்பர்களா, இயேசுவா உறவுகளா, இப்படிதான் போராட்டம் வரும். நம்ம இயேசுவை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சந்தோஷம் நிச்சயமாய் நிறைவாய் இருக்கும். சந்தோஷத்தை ஆண்டவர் சேதப்படுத்த விடவே மாட்டார். ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள வல்லவராக அவர் இருக்கிறார். முதலாவது ஏன் சந்தோஷம் கெடுகிறதுனா விசுவாச சோதனையினால கெடுகிறது. ஆனால் கர்த்தர் விட மாட்டார். இரண்டாவது ஏன் சந்தோஷம் கெடுதுன்னு சொன்னா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஒரு சில இசைக்கருவிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பூர். இந்த இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கப்படும் போது என்ன பண்ணணும்னு சொன்னா தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும். இதுதான் ரூல். எல்லாரும் அந்த சிலைக்கு முன்னாடி நிக்கணும். இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கப்படும் போது என்ன பண்ணணும்னு சொன்னா விழுந்து விடணும். அந்த சிலைக்கு முன்பதாக விழுந்துடணும். இதுதான் அங்க கொடுக்கப்பட்டதான கட்டளை. இசைக்கருவிகள் பொதுவா வாசிக்கப்படுறது எதுக்காகன்னு சொன்னா மனதை மயக்குவதற்காக அல்லது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக, மனதை அலைது பாய்ந்து கொண்டிருக்கிற மனதை சீர்படுத்துவதற்காக இசைகள் வாசிக்கப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறதான அந்த வசனத்துல வாசிக்கிறதான இசை என்ன பண்ணுகிறதுனா ஈர்க்கிறது. எதற்கு நேராகனா தேவனுக்கு விரோதமான காரியத்திற்கு நேராய் ஈர்க்கிறது. இசைகள் சரிதான், இசை ரொம்பவே முக்கியம்தான், ஆராதனைக்கு தேவைதான். நம்ம அதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். இசை கருவிகள் வாங்கப்படணும்னா ஜோம் பண்றோம், சரிதான். ஆனால் தேவ பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஈர்க்கிறது தேவனண்டை சேர்க்கிறதா அல்லது தேவனண்டை இது விலக்குகிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த இசைக்கருவிகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா இவங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளத்தை அதை அழித்து கொண்டிருக்கிறது. அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த வாத்திய கருவியுடைய இசை கேட்கும் போது நம்ம தாழ விழுந்து பணிஞ்சு கொள்றோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே உள்ளான சந்தோஷமானது கெடுக்கப்படுகிறது, உள்ளான சந்தோஷமானது அழிக்கப்படுகிறது. அப்படி ஈர்க்கப்பட்டிருந்த நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி இன்னைக்கு அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் இன்னைக்கு விடுதலையாக்கி அவருக்குள் வாழ வைத்திருக்கிறார். ஒரு காலம் நம்ம யோசிக்க முடியும், ஈர்த்து கொண்டிருந்த காரியங்களினாலே நமக்கு சந்தோஷம் கிடையாது, அப்ப நிம்மதி கிடையாது. இப்ப விடுதலையான பிற்பாடு நம் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு மேன்மையை கர்த்தர் நம் வாழ்க்கையில தருகிறார். ஈர்க்கிற சோதனைகள் நம் வாழ்க்கையில சந்தோஷத்தை என்ன பண்ணுதுன்னு சொன்னா கெடுக்குது. மூன்றாவது ஒரு காரியம் அந்த வசனத்துல வாசிக்கும் போது நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலை என்ன பண்ணணுமா பணிந்து கொள்ளணும் என்று சொல்லி கட்டியக்காரன் அவன் அறிவை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னு சொன்னா நேபுகாத் நேச்சார் தன்னுடைய அதிகாரத்தை வலுப்படுத்துவதற்காக, தன்னுடைய அதிகாரத்தை மற்றவரிடத்துல கொடுப்பதன் மூலமாக தான் பெரியார் என்பதை காட்டுவதற்கு என்ன பண்றான்னா அவன் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். பணிந்து கொள்ள கடவீர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த காரியம் என்ன பண்ணுதுன்னா மனசை டிஸ்டர்ப் பண்றதான காரியம். வேலை ஸ்தலங்கள்ல கூட நம்ம அதை பார்க்க முடியும். வேலை ஸ்தலங்கள்ல அவங்களுடைய அந்த அதிகாரத்தை நம்ம இடத்துல கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யோசிப்பாங்க, பண்ணுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் எதிரையும் சோர்ந்து போகாம எல்லாத்துலயும் தேவனுக்காய் உறுதியா நிற்கும் போது சந்தோஷத்தை கெடுக்கப்படாமல் தேவன் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 3:12. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும்
நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். இவங்க எல்லாரும் வந்து பேசுறாங்க யார்கிட்ட? ராஜாட்ட. அங்க இருக்கிறதான கல்தையர் சிலர் வந்து ராஜாட்ட சொல்றாங்க, ராஜாவே நீங்க ஒரு சிலர் ஏற்படுத்தினீங்கல்ல, இவங்க என்ன பண்றது இல்லைன்னு சொன்னா உங்களை மதிக்கிறது இல்ல அப்படின்னு பேசுறாங்க. அது கட்டளையை மதிக்கல, ஓகே. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவர்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யல என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ராவும் அவங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவரை வணங்குறது பிரச்சனை கிடையாது, மாறாக இவர்கள் நம்புகிறவைகளை வணங்காமல் இருப்பதுதான் பிரச்சனை. இவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு அங்க பிரச்சனைன்னு பார்த்தது எதுனா இதனாலதான். இயேசுவை ஆராதிப்பது பிரச்சனை கிடையாது, இயேசுவை ஆராதிப்பது பிசாசுக்கு பிரச்சனை இல்லை, மாறாக அவனையும் ஆராதிக்கதான் பிசாசு எதிர்பார்க்கிறான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இந்த காரியத்துலதான். சர்ச்சிலையும் ஆராதிச்சுட்டு பிசாசுக்கும் ஆராதிக்க நம்மளால முடியும். இன்னைக்கு பிசாசு தீவிரமாய் சபைக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறான். என்னன்னா தேவன் ஆராதிக்கிற கூட்டம் தான், தேவனுக்காய் வாழுகிற கூட்டம் தான், ஆனால் அவனுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா அவனையும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அவன் அவ சைலண்டா உள்ள கொண்டு வரதை நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். கர்த்தர் நம்முடைய திருச்சபையும் தேவனுடைய திருச்சபைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவாராக. இந்த சந்தோஷம் கெடுக்கப்படுகிறது எப்ப அப்படின்னு சொன்னா இயேசுவை ஆராதிக்கிறது அது கிடையாது, அதுக்காக கிடையாது, மாறாக கூட சேர்ந்து நிக்காததுனால. அவங்க என்ன ஆராதிக்கிறாங்களோ, அவங்க எதை பெருசா பேசுறாங்களோ அதை நம்ம பேசினா அமைதியா இருப்பாங்க. அவங்க தாழ்ந்து பணிஞ்சு கொள்றாங்கன்னா நம்மளும் தாழ்ந்து பணிஞ்சு கொண்டு அமைதியா இருப்பாங்க. அவங்க என்ன செய்யறாங்களோ அதையே நம்மளும் செஞ்சு அமைதியா இருப்பாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சோம்னா கண்டிப்பா சந்தோஷமான என்ன பண்ணுதுன்னு சொன்னா கெடுக்கப்படுது நம்ம வாழ்க்கையில. இவ்வளவு கில்ட்டி கான்சியஸ் கொண்டு வந்துருவாங்க, நமக்குள்ள சந்தோஷமானது அது கெடுக்கப்படுகிறது. முதலாம் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் உபத்திரவப்படுத்தப்பட்டதுக்கான முதல் காரணம், முக்கியமான காரணம் இது மட்டும்தான். அங்க நீரோ மன்னன் எல்லாரையும் உபத்திரவப்படுத்துறான். உபத்திரவப்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா வேற எந்த காரணமும் கிடையாது, இயேசு ஆராதிக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. அவர்கள் தெய்வமாக மதித்த ராயனை என்ன பண்ணலன்னா அவங்க வணங்கல. வணங்காததுனால நீங்க என்ன புதுசா பண்றீங்கன்னா உபத்திரவங்கள் ஆரம்பமானது. நீரோ மன்னன் குறிப்பிட்ட இடத்தை கொளுத்தி விட்டுட்டு அது காரணம் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லி காரணம் கட்டினான். அதுக்கு முன்னாடி பார்த்தா நிறைய உபத்திரவங்கள், நிறைய தேவ மனுஷர்கள் ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த சந்தோஷத்தை இழந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இயேசுவை ஆராதிச்சது மட்டும் காரணம் கிடையாது, மாறாக உலகத்தில் அவர்கள் எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்றாமல் போனது. கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட சூழல் இருந்தால் விடுதலையாக்குவாராக. கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை திரும்பவும் தருவாராக. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாவரும் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னா தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் எல்லாரும், ஒருத்தர் கூட மீதி இல்ல. யாரு மட்டும் தான் நிக்கிறாங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க 3 பேர் மட்டும்தான் நிக்கிறாங்க. தனிமையில இருக்கும்போது கண்டிப்பா சந்தோஷமானது சேதப்படுத்தப்படுகிறது. என் கூட யாருமே இல்ல, என் கூட என்னைய ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, என் வேதனையை பகிர்ந்து கொள்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும் போது கண்டிப்பா சந்தோஷமானது சேதப்படுத்தப்படுகிறது. இவங்க 3 பேரும் தனியா தான் நிக்கிறாங்க. அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்றதுக்கு தானியேல் கூட வரல. தானியேல் அங்க இருக்கிறாரு, தானியேல் கூட வர முடியாத நிலைமை. வேற யாருமே இல்ல, உதவி செய்ய வாய்ப்புள்ளவர்கள் கூட உதவி செய்ய முடியல, தனியா நிக்கிறாங்க. ஆனா சந்தோஷம் என்ன படலன்னு சொன்னா சேதப்படுத்தப்படல. நம்ம வாழ்க்கையிலும் தனிமையா இருக்கணும்னு கவலைப்படவே கூடாது. நம்ம தனியா இல்ல, 4ஆவதா ஒரு நபர் உள்ள வந்தது போல நம்மோடு கூட ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு நாள் விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர், கரத்தை பிடிச்சவர் ஒரு நாளும் கைவிட்டு போகவே மாட்டார். நம்ம உதறி தள்ளிட்டு போனாதான் உண்டு, ஆனா அவர் ஒரு நாள் என்ன பண்றது இல்லைன்னா கை விடுகிறதே இல்லை, கரம் பிடித்து நடத்துகிறதான ஆண்டவர். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் ஒரு வார்த்தை, கேட்ட உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்ட உடனே. அவங்களுக்கு பாவம் செய்யறதுக்கு அவங்களுக்கு டைம் வேண்டாம், பாவம் செய்யறதுக்கு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா செஞ்சிருவாங்க. உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு பாவம் செய்ய கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்சம் யோசிச்சு செய்வோன்னு கிடையாது. அவங்களுக்கு கேட்ட உடனே செஞ்சிருவாங்க. தேவ பிள்ளைகள் என்ன பண்ண முடியாது, அப்படி செய்ய முடியாது. நம்ம யோசிக்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு சந்தோஷப்படுத்துமா, ஆண்டுக்கு உகந்த காரியமா இருக்குமா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா யோசித்து நம்ம செய்யறோம். இதனாலேயே
நம்மளை பாக்குற பார்வைகள், நம்மகிட்ட பேசுற பேச்சுக்கள்லாம் நமக்கு இப்படிதான் இருக்கும்னா நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆவது வசனத்துல வரைக்கும் வாசிக்கும் போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், குற்றம் சாட்டுகிறார்கள். இவங்களை என்ன சொன்னா இவங்க கொஞ்சம் டேமேஜ் ஆவாங்கன்றது தெரியும். என்ன சொன்னா இவங்க வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் மடிஞ்சு உட்காருவாங்க, அவங்க மனமடிவை உட்காருவாங்கன்னு சொல்லி கல்தையர் சிலர் என்ன பண்றாங்கன்னா வந்து உட்காடுறாங்க, வந்து பேசுறாங்க ராஜாட்ட. அது இது என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ராஜா அவரு பேசுறத கூப்பிட்டு கேள்வி கேட்கறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். குற்றம் சாட்டப்படுறதுனால வருத்தப்பட வேண்டாம், சந்தோஷம் அப்பொழுது கெடுக்கப்படும். ஆனா கர்த்தர் கூடவே இருப்பார், ஒரு நாளும் கெடுக்க விடவே மாட்டார். 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வித்தியாசமா தான் பாக்குறாங்க. எப்பவுமே தேவ பிள்ளை எல்லாருமே கர்த்தர் அப்படிதான் பார்க்க வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் உலகத்தோடு கூட ஒத்து போகிற ஆட்கள் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டதான ஆட்கள். நம்மள பாக்குறவங்க பேசுறவங்க ஒரு மாதிரிதான் போறீங்க, ஒரு மாதிரிதான் செய்றீங்கன்னா அப்படிதான் செய்வோம், அப்படிதான் பண்ணுவோம். ஏன்னா நம்மளை அழைச்சவர் அப்படிதான் அழைச்சிருக்கிறார். உலகத்தோடு ஒத்து போறதுக்கு இல்ல, மாறாக அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மலையின் மேல கர்த்தர் பட்டணமா வச்சிருக்கிறார். நம்மளை பார்க்கும்போது சுத்தி எல்லா பக்கமும் இருட்டு, மேல இருக்கிறவங்க வெளிச்சமா இருக்கிறாங்கன்னா அங்கதான் பார்வை போகும். என்ன இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க, இவங்க மத்தவங்க மாதிரிலாம் இருக்கிறது இல்லை, இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பேசுவாங்க தான். ஆனா தெய்வ பிள்ளைகள் நிற்கும் போது நிச்சயமா சந்தோஷத்தால் கர்த்தர் நிரப்புவார். அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னு சொல்லி சந்தோஷத்தை இழந்துட வேண்டாம். நிச்சயமாய் தேவன் ஒரு நாள்ல வருவார். பட்டணத்தை மறைத்திருக்கவும் முடியாது. நிச்சயமாய் கர்த்தர் அவர் விளக்கு தண்டின் மேல் வைக்கிற நாட்களை சீக்கிரத்துல அவர் தர வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்குள்ள இருள் இருக்கிறதுனால வெளிச்சத்தை பார்க்கும்போது பொறுக்க முடியாது. நமக்குள்ள வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடக்க வச்சிருக்கிறார். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடக்கும் போது உலகமோ உலகத்தின் காரியங்களோ நம்மளை பார்த்து பொறுக்க முடியாது. நம்மகிட்ட என்ன தப்புன்னு தான் பார்ப்பாங்க. நமக்கு பரிசுத்தமா வாழ்றது அவங்களுக்கு தப்பா தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா தெரியுது. அப்படிதான் பார்க்க வச்சிருக்கிறது, அப்படிதான் பார்ப்பாங்க. இயேசுவையே பகைச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, அப்படிதான் பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார், அப்படிதான் கர்த்தர் வாழ்ந்தார். ஆனாலும் அவருடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பல விதங்களில தீமையான காரியங்களை செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படி சேதப்படுத்தப்பட்டாலும் கர்த்தர் சந்தோஷத்தை திரும்ப தர வல்லவராக அவர் இருக்கிறார். 3:14 வாசிக்கிறோம், கடைசி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா கேட்கிறான், மெய்தானா அப்படின்னு கேட்கிறான். இது வரைக்கும் அவங்களுக்கு ஒருவேளை என்னத்தை ஓகே நம்ம அந்த ஒரு மனசை திடப்படுத்திட்டு இருந்திருக்கலாம். ஆனா மெய்தானா உண்மைதானான்னு கேட்கிறான். கேட்கும் போது என்ன பண்றாங்கன்னா கண்டிப்பா மனசுக்குள்ள ஒரு சஞ்சல் இருக்கதான் செய்யும். இந்த மெய்தானான்ற கேள்விக்கு என்ன பண்றாங்கன்னா இவங்க பாசிட்டிவா நேரா ஆன்சர் சொல்லிடுறாங்க. ஆமா, ஆராதிச்சாலும் தேவனை மட்டும்தான் ஆராதிப்போம், நீங்க நினைத்துறதை நாங்க ஆராதிக்க முடியாது என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. இந்த கேள்விக்கு சந்தோஷத்தை காப்பாத்திக்கணும்னு தான் என்ன பண்றாரு பேதுரு மறுதளிச்சிடுறாரு. அங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாரும் கூட நிக்கிறாங்க. நிக்கும் போது நீயும் அவர்கள் ஒருவன் தானே அப்படின்னு சொல்லி வேலைக்காரமா பேசுறாங்க. அங்க இருந்து இன்னொருத்தவங்க பேசுறாங்க. இந்த கேள்விக்கு எப்படியாவது தப்பிச்சு இருக்கிற சந்தோஷத்தை காப்பாத்திக்கணும்னா பேதுரு என்ன பண்ணிடுறாருன்னா மறுதளிச்சுட்டு போயிடுறாரு. ஆனா இவங்க என்ன பண்ணலன்னா, என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய ஆண்டவர் என்னை எப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறாரோ நான் நிப்பேன், என் சந்தோஷம் டிஸ்டர்ப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அவருக்காக நிப்பேன். நிற்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். மறைமுகமா இருக்கிறதான ஃபெய்த் அது வெளிப்படையாய் வரும்போது நிச்சயமா இப்படிப்பட்ட சூழலை நம்ம அனுமதிப்போம், நம்ம போவோம், அதுக்குள்ள போவோம். நம்ம மறைச்சு விசுவாசத்துல வச்சுட்டு இருக்கும் போது அது பெருசா தெரியாது. இயேசுக்காக வாழ்வோம், மறைமுகமா வாழும்போது பெருசா தெரியாது. அந்த கொஞ்சம் வெளிப்படையா வரும்போது எல்லாரும் பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி நடப்பாங்களேன்னு யோசிக்கும் போது அந்த சந்தோஷம் கெடுகிறது. ஆனால் நிற்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 15 வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது. சமரசம் பண்றதுக்கான பிரஷர் அங்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். யாருக்கு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு. இது வரைக்கும் என்ன பண்றாருன்னா நார்மலா தான் பேசிட்டு இருக்கிறாரு ராஜா. நீங்க பணிஞ்சுட்டா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவங்க வாழ்க்கையில அழுத்தம் கொடுக்கிறார். இது வரைக்கும் கட்டியக்காரன் பேசுனதை காதுல வாங்கினாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க அவர் சொன்னதை காதுல வாங்கினாங்க. இப்ப நேரா யார் வாயிலிருந்து வருது அப்படின்னு சொன்னா ராஜாவுடைய வாயிலிருந்து வருது, நீங்க பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன பண்ணல, இவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. என்னை சேதப்படுத்த வர்ற எந்த காரியத்துக்கும் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன்,
எனக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தோஷம் விலை மதிக்க முடியாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஒரு நாளும் ஒரு காரியமும் என்னை விட்டு எடுக்க முடியாது என்கிற உறுதியோடு காணப்படுகிறார்கள். அப்போதான் அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் பேசிட்டு இருக்கிற ராஜா உங்க கைக்கும் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். மறைமுகமான ஜபம் கூட பரவாயில்ல, ஆண்டவரே அந்த நேபுகாத் நேச்சார் ராஜா கையில தப்புவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிற ஜபம் அது பரவாயில்ல. ஆனா டைரக்டா சொல்றாங்க, உன் கையில இருந்து என்னை தப்புவிப்பார். அப்படி என்ன பண்றாருன்னு சொன்னா சொல்றாங்க, இந்த சந்தோஷம் அவர்களை தைரியமாய் பேச வைக்கிறது. கர்த்தர் நம்மையும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்புவாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சந்தோஷத்தை முழுமையடைய செய்வதற்கு, இந்த சந்தோஷத்தை நிவர்த்தியாக்குவதற்கு ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். நமக்கு வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கடைசி பகுதியில அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன பண்ணுகிறாராம்? விடுவிக்கிறார். தூதனை அனுப்புவார். நமக்காக தூதனை கர்த்தர் அனுப்புவாராக. சந்தோஷம் டேமேஜ் ஆகி கொண்டிருக்கிற பகுதிகளில கர்த்தர் தூதனை அனுப்புவாராக. அது சூளையா இருந்தாலும் பரவாயில்ல, அது அக்கினியா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய தூதனை அவர் அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. கடந்த வாரத்துல தியானிச்சோம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36ல வாசிக்கும் போது கர்த்தருடைய தூதன் 1,85,000 பேரை என்ன பண்ணுகிறார்? சங்கரிக்கிறார். ரப்சாக்கே பேசுறார். அசிரிய ராஜா அவருடைய அந்த முற்றுகையின் போது என்ன செய்யறதுன்னு தெரியல எசேக்கியாவுக்கு. சந்தோஷம் இழந்து போனதான நிலைமை. ஆனால் தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். நிமிஷத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது இவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை கர்த்தர் தருகிறார். ஆண்டவர் வர நாட்களில நம்முடைய கண்கள் காண வைப்பாராக. தூதனை கர்த்தர் அனுப்புவாராக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5:19. அப்போஸ்தலர் 5:19. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, யாரை கொண்டு வராரு அப்படின்னு பாக்குறோம்னா அப்போஸ்தலர்களை. மேல 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னா தூக்கி ஜெயில வச்சிருக்கிறாங்க, தூக்கி சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்க சுவிசேஷத்து நிமித்தமாக. இப்ப தூதன் வருகிறார். தூதன் வந்து கதவுகளை திறக்கிறார். இவங்க எல்லாத்துக்கும் மன கஷ்டம். ஏசப்பாக்க தானே வாழ்ந்தேன், ஏசப்பாக்கா தான் எல்லாத்தையும் செஞ்சேன், அப்படி நாம தானே உயர்த்தினேன் அப்படின்றதான வேதனையில உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. யார அனுப்புகிறார்? ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். ஒருவேளை ஆண்டோடைய நாமத்து நிமித்தமாக சிறைச்சாலையில போடப்பட்டிருக்கிற அனுபவமா இருந்தாலும் கர்த்தர் தூதனை அனுப்ப வல்லவராக அவர் இருக்கிறார். இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தூதன் கதவுகளை திறக்கிறான். கீழே இருக்கிற வசனத்தை வாசிச்சோம்னா 22, 23 வாசிக்கலாமா? 22, 23. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 22, 23. சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். சேவகர் போகிறாங்க. போய் உள்ள போயிட்டு கூட்டு வரலான்னு போல பார்த்தா உள்ள யாருமே இல்ல. இவங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, உள்ள எப்படிதான் போனாங்கன்னு தெரியல. கீழே இருக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க. அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். இது என்னமாய் முடியுமோ என்று கலக்கம் அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, கதவு பூட்டி இருக்குது. ஆனா மேல வசனம் என்ன சொல்லுதுன்னா 19ஆம் வசனத்துல தூதன் என்ன பண்ணுகிறாராம்? கதவுகளை திறக்கிறார். அவங்க பார்வையில பார்க்கும்போது கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. வெளியில கேட்டுக்கு நின்னதான அவங்க என்ன பண்றான்னு நின்றுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குமே தெரியல, கதவுகள் திறந்ததும் தெரியல, இவங்க எல்லாரும் வெளில வந்ததும் தெரியல. கர்த்தர் திறக்கிற பாதைகள் ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாத பாதைகள், ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாத பாதைகள். தேவன் கொடுக்கிற சந்தோஷம் இப்படிதான் வரும்னு கிடையாது. தேவன் 4வது நபராய் சூளைக்குள்ளேயே அவர் வருகிறதான ஆண்டவர். வெளியேந்து தூக்கி விடுகிற ஆண்டவர் மட்டும் அல்ல, பிரச்சனை நடுவுல கைவிட்டு போகிற ஆண்டவர் அல்ல, கூடவே இருந்து தப்புவிக்கிறதான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்போஸ்தலர் 12:7 வாசிக்கிறோம். பேதுரு அங்கே வந்து நின்றான். அங்க வந்து நிக்கிற 12:7 வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவின் விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் வந்து எழுப்புகிறார்.
எழுப்பும் போது சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அந்த சங்கிலிகள் நமக்கு நார்மலா தெரியும். சங்கிலிகள் லைட்டா அசைச்சா என்ன பண்ணும்? சத்தம் வருது. லைட்டாவே அசைச்சா சத்தம் வரும். கீழே விழுந்து இருக்குது. கீழே விழுந்து முதலாம் காவல், இரண்டாம் காவல் எல்லாத்தையும் திறந்து வெளில போயாச்சு. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கல. நம்முடைய தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறது இப்படிதான் அல்ல, அவர் பூட்டின அறையிலும் வர முடியும். பூட்டின கதவுகளை கர்த்தரால் திறக்க முடியும். சங்கிலிகள் கீழே விழுந்தாலும் சத்தத்தை கர்த்தர் வெளியே காட்ட மாட்டார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். சந்தோஷம் சேதப்படுத்தப்படாது. கண்டிப்பா சேதப்படுத்துற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு செஞ்சவர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையை செய்ய வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். சந்தோஷம் நம் வாழ்க்கையில சேதப்படுத்தாதிருக்க நம்ம என்ன செய்யணும்? அவர் சேதப்படுத்த மாட்டார் தான். நம்ம என்ன செய்யணும்ன்றத நம்ம வாசிக்க போகிறோம். மறுபடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தானியேல் 3வது அதிகாரம். எல்லாரும் எடுத்தாச்சா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். சந்தோஷம் சேதப்படுத்தப்படக்கூடாதுன்னா முதல் நம் வாழ்க்கை இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவரையே ஆராதிக்க வேண்டும் அல்லது அவரையே உயர்த்த வேண்டும். அவரையும் அல்ல, அவரையே உயர்த்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹெயில் ஜீசஸ் அலோன். ஆண்டவரை மட்டும் உயர்த்த கர்த்தர் நமக்கு உயர்த்த கிருபை தருவாராக. அவங்க வேற யாரையும் அங்க உயர்த்தின ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை தான் உயர்த்துகிறார்கள். உயர்த்தும் போது இத 17 வாசிக்கிறோம், 18 வாசிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமா தப்பு வைப்பார். அதனாலதான் அந்த ராஜா சொல்றான் கடைசியில, இவ்விதமா ரட்சிக்கப்படத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை. இந்த வார்த்தை மத்தவங்கள்ட்ட வரணும்னு சொன்னா முதலாவது இந்த வார்த்தை நம் வாயிலிருந்து புறப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க விதமான தேவன் வேறு ஒருவரும் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமா எங்களை தப்பு வைப்பார், அவர் எங்களை விடுவிப்பார் என்கிறதான உயர்த்துகிற தொனி, உயர்த்துகிற துதி நம் வாழ்க்கையில காணப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான தேவன். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்குகிறதான தேவன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையானவர். தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் நமக்குள்ள இந்த எண்ணமானது இருக்கணும். என்னன்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உள்ளவர். எல்லோரிலும் கர்த்தர் பெரியவர், அவரை உயர்த்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாமும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த நாமத்தை என்ன பண்ணணும்? நம்ம உயர்த்திட்டே இருக்கணும். நம்ம உயர்த்த 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 மற்றவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து உயர்த்துகிற காலத்தை கர்த்தர் நிச்சயமா தருவார். இந்த ராஜா கடினமான மனுஷன் தான். இவரை குறித்து சொல்லும் போது டே அண்ட் நைட் அவர் ரெஸ்ட் இல்லாம ஓடுறதான மனுஷன், ரொம்ப தீவிரமா ஓடுற மனுஷன், சின்ன சின்ன தவறுகளை கூட பொறுத்து கொள்ளாத மனுஷன் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு
ரொம்ப முக்கியமாய் நீதியை பார்க்கிறதான ஒரு ராஜா. இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அநியாயம் நடக்குது. அவர் சொன்ன வார்த்தையை கேட்கல. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. அவர் கடும் கோபம் வருதுன்னா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு நீதியா இருந்திருக்கிறாரு. முக்கியமா பார்த்திருக்கிறாரு கீழ்ப்படிதல. இல்லன்றவன் ஒரு கோபம் வருகிறது. ஆனால் இவர்கள் 3 பேரும் உறுதியா நிக்கிறாங்க. இந்த ராஜாவுடைய வாயிலிருந்தே கர்த்தரை ஆண்டவர் உயர்த்த வைக்கிறார். நமக்கு எதிரா இருக்கிறதான அதிகாரிகளோ தலைவர்களோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உயர்த்த வர நாட்கள்ல அவர்களையும் கர்த்தர் உயர்த்த வைப்பார். அவருடைய நாமத்தை அவர் உயர்த்தி கொள்ளுவார். நம் வாழ்க்கையில சந்தோஷத்தை ஆண்டவர் பெருக பண்ண வல்லவராக அவர் இருக்கிறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. நம்ம வியாதிகளுக்கு பேர் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர். இது சக்கரை வியாதி, இது டிபி இருக்குது, இதுல பிரஷர் இருக்குது அப்படின்னு நிறைய மருத்துவ வியாதிகள் சொல்லும் போது அதுல பிரான்ச் அப்படி நிறைய சொல்றாங்க. நிறைய லிஸ்ட் புதுசா வந்துகிட்டே இருக்கு. சேர்த்துதான் இருக்கிறதாரு ஒன்றும் குறைய மாட்டேது. பெருசாதான் ஆட் ஆயிட்டே தான் இருக்குது. அந்த பேர்ல வியாதியினுடைய பேர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. பொருளாதார வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை, கடன் பிரச்சனை, வட்டி அதிகமாகுது. இன்னும் பல பிரச்சனைகள் பொருளாதாரத்துல என்ன பண்ணுதுன்னா அதிகமாயிட்டே இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பேர் இருக்குது. பேர் இல்லாத பிரச்சனை இல்லவே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பேர் இருக்குது. வசனத்துல வாசிக்கிறது போல எல்லா பெயரை விட, எல்லா நாமத்தை விட நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் மேலான வல்லமை உள்ளவர், மேலான நாமத்தை உடையவர். இதை நம்ம புரிஞ்சு அறிக்கை பண்ண நம் வாழ்க்கையில சந்தோஷமானது பெருகுகிறது. நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சந்தோஷம் சேதப்படுத்தப்படாமல் காக்கப்படுகிறது. நம் மூலமாக அநேகர் ஆண்டவரை உயர்த்துகிறார்கள். அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தருக்கே நாம் கனத்தை செலுத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். 29வது சங்கீதம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். முதலாவது சந்தோஷம் சேதப்படுத்தப்படக்கூடாதுன்னு சொன்னா கர்த்தருக்கே நம்முடைய கனத்தை செலுத்த, கர்த்தருக்கே நம்முடைய புகழ்ச்சிகளை செலுத்த, அவர் ஒருவரையே ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிசாசு சோதிக்க வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கே அவரை தள்ளி அவர்கிட்ட இருந்து பிதாவுடைய வல்லமையிலிருந்து பிரிச்சு பிசாசு ஆராதிக்க வைப்பதற்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையிலும் சோதனைகள் அதிகமா வரதான் செய்யும். பிசாசு எர்ச்சிக்கிற சிங்கம் போல சுட்டி கொண்டேதான் இருக்கிறான். நம்மை காத்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரை உயர்த்த ஒரு சில காரியங்களை தள்ளிதான் ஆக வேண்டும். இவங்க ஆண்டவர் உயர்த்துக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ராஜாவுடைய கட்டளையை தள்ளினார்கள். தேவநாமத்தை உயர்த்துவதற்கு ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள். நம்ம ஒரு சில காரியங்களை தள்ளிதான் ஆகணும். அது நமக்கு முக்கியமான காரியங்களா இருந்தாலும், ரொம்ப பிரதானமா இருந்தாலும், நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமா இருந்தாலும், அவர் நாமத்தை உயர்த்தணும்னா ஒரு சில காரியங்களை தள்ளிதான் ஆகணும். அப்படி தள்ளினாதான் சந்தோஷம் சேதப்படுத்தப்படாம இருக்கும். சந்தோஷ காப்பாத்துறேன், சமாதானத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தாம மத்ததை முக்கியத்துவப்படுத்திட்டு இருந்தோம்னா இருக்கிற சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும்னா குறைஞ்சுதான் என்ன பண்ணணும்னா போகும். கர்த்தரை மட்டும் உயர்த்த கிருபை தருவாராக. மத்த எல்லாத்தை விட இயேசுதான் முக்கியம்னு இயேசு உயர்த்தி பாருங்க. உங்க கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் சிறந்தவர், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்தவர் என்பதை நம்மோடு கூட கர்த்தர் சொல்ல வைப்பார். அந்த காரியம் நடக்கணும்னா முதலாவது நம்ம தேவனை உயர்த்தணும். ப்ரையாரிட்டி கர்த்தர் கொடுக்கணும், முக்கியத்துவம் கர்த்தர் கொடுக்கணும். அவங்க ராஜாவுக்கு கொடுக்கறத விட யாருக்கு கொடுத்தாங்க முக்கியத்துவத்தைன்னு பார்த்தா ஆண்டவருக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் தரார். எனக்கு முக்கியத்துவம் தராங்களே, என் சந்தோஷம் பெருசுன்னு பாக்குறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷத்தை நிறைவா கொடுக்கிறார். நம்ம தேவனை ஆராதிக்கும் போது ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் ஒருவரே தேவன், நீர் உயர்ந்திருக்கத்தக்கவர் சொல்லும் போது அவருடைய மனசு குளிர், அவர் மனசு சந்தோஷமாகிறது. அந்த மனசு சந்தோஷமாக இங்க எனக்குள்ள என்னென்ன வீக் ஆகுதோ, என்னென்ன காரியங்கள சந்தோஷம் சேதப்படுத்துதோ எல்லாத்தையும் அவர் நிரப்புகிறார். அவர் சந்தோஷம் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கிறது. அவரை உயர்த்தினா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமானது பெருக ஆரம்பிக்கிறது. முதலாவது அவரையும் அல்ல, அவரையே உயர்த்த வேண்டும். இரண்டாவது
இந்த 28ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவரையே நம்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரையும் நம்பி இல்ல, அவரையே நம்பி. இந்த வார்த்தையை சொல்லுவோமா? அவரையும் நம்பி அல்ல, அவரையே நம்ப கர்த்தர் கிருபை தருவாராக. அவரையே உயர்த்துகிற நாம் அவரையே நம்ப வேண்டும். இங்க கூட இருந்த சீனியர் தானியல் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்தாரு, அவர் தான் பேசுவாரு பழகுவாருன்னு சொல்லிட்டு அவரை பார்க்கல, மாறா யாரதான் பாக்குறாங்க? அவங்க ஆண்டவர் தான் என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்க. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே பார்க்க வைப்பாராக. வாசிக்கலாமா? 22ஆம் சங்கீதம் 4வது வசனம் 5வது வசனம். 22ஆம் சங்கீதம் 4:5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். தாவீது சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் ஆண்டவரே, நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். 5ஆம் வசனத்துல உம்மை வாசிக்கிறோம், நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். மனுஷனை நம்பினா வெட்கப்பட்டு போகலாம் ஒரு சில நேரங்கள்ல. மனுஷனை நம்பினா ஒருவேளை நம்மள கை மீறி கை விட்டுட்டு கூட போகலாம். ஆனா கர்த்தரை நம்புறவங்கள ஒரு நாளும் அவர் கை விடுகிறதே இல்லை. இதுவரைக்கும் விட்டதா சரித்திரமும் இல்லை, இனிமேல் இருக்க போவதும் இல்லை. கர்த்தரை நம்புகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள். கர்த்தரை நம்பியே, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் அவன் கைவிடா காத்திடும் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. அவருடைய கரங்களை நம்பி பிடிச்சிட்டா ஒரு நாள் கை உதறாத ஆண்டவர். நம்பி பிடித்த கரங்கள் ஒரு உதறி இருக்கலாம், நம்பி பிடித்து வெட்கப்பட்டிருக்கலாம். அவரை நம்பின ஒருவரையும் கர்த்தர் வெட்கப்படுத்தினதே இல்லை. நம்மை கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. இந்த 3 பேரும் கர்த்தரை நம்பினார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. துக்கம் வருகிற நேரத்தில், சந்தோஷம் சேதப்படுகிற நேரத்தில் கர்த்தரையே நம்பினார்கள். கர்த்தர் வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். நம் வாழ்க்கையிலும் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 26. உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று 4வது வசனத்துல வாசிக்கிறோம். அவரை யாரெல்லாம் உறுதியா பற்றி பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்களை ஆண்டவர் காத்துக்கிறாராம், பூரண சமாதானத்தோடு கூட ஆண்டவர் காத்துக் கொள்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 17:7 வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல, நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். இப்பொழுது நான் வச்சிருந்தேன் அப்படின்னு கிடையாது. இப்பவும் என் நம்பிக்கை யாருதானா? ஆண்டவர் தான் அப்படின்றதான உறுதி இருக்குமானால் நிச்சயமாய் சந்தோஷத்தை ஆண்டவர் பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே ட்ரெயின்ல போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். இந்த ட்ரெயின்ல நம்ம எல்லாரும் பிரயாணம் பண்ணும்போது போகும்போது இறங்கி நம்ம ஏறதுக்கு முன்னாடி ட்ரெயின் டிரைவர் யாரு, சின்ன பையனா பெரிய ஆளா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா, எத்தனை வருஷம் ஓட்டிருக்கீங்கன்னு கேட்டுட்டு நம்ம என்ன பண்றதுலன்னா ஏறதில்லை. இடம் பிடிச்சா போதும் தான் என்ன பண்றோம், நம்ம போய் ட்ரெயின்ல ஏறுறோம். நம்ம புக் பண்ணியிருந்தோம்னா கரெக்டா அந்த ஸ்டேஷன்ல நிக்கிறோம், பார்த்துட்டு ஏறிட்டு உள்ள போயிடுறோம். ட்ரெயின் டிரைவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவாரு. லேட் ஆனாலும் என்ன பண்ணிரும், போய் சேர்ந்துரும் அப்படின்றத நம்ம நம்புறோம். இந்தியன் ரயில்வேஸை பத்தி ஒரு காரியத்தை சொல்றாங்க. லேட்டா வந்துரும், ஆனா என்ன பண்ணாதுன்னா ஒரு நாள் சீக்கிரமா போயிடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைமுக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்களாம், எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வேஸை சொல்றாங்க. லேட்டா வருது, அது சகஜம் தான். நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ல அது அநேக ட்ரெயின் அப்படிதான் என்ன பண்ண லேட்டா வருது. ஆனா நம்ம நம்புறது என்ன, ட்ரெயின் நிச்சயமா வரும், அந்த டிரைவர் கொண்டு வந்துடுறாரு எப்படியாவது அப்படின்னு சொல்லி. ஒரு ட்ரெயின் டிரைவரை நம்ம நம்புறோம். ராஜாதி ராஜாவை நம்பும் போது நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சீயோன் பர்வத்துல நிச்சயமா என்ன பண்ணிடுவாருன்னா அவர் சேர்த்துருவார். சந்தோஷம் சேதப்பட்டாலும் சரி, அது எவ்வளவு பெரிய தாக்கத்துக்குள்ள இருந்தாலும் சரி, அவரை நம்பிட்டோம்னா
அவர் உயர்ந்த அடைக்கலத்தை நம்மை வைக்க வல்லவராக அவர் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று வாசிக்கிறோம். என்னைக்காவது மட்டும் அல்ல, என்றென்றைக்கும் நம்ப கர்த்தர் கிருபை தருவாராக. அவரையும் அல்ல, அவரையே உயர்த்த வேண்டும். முதலாவது அவரை மட்டுமல்ல, அவரையும் அல்ல, அவரையே என்ன பண்ணணும்னு சொன்னா உயர்த்த வேண்டும். இரண்டாவது அவரையும் அல்ல, அவரையே என்ன பண்ணணுமா நம்பணும். மூன்றாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 28 வாசிக்கிறோம், தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரெக்குவயர்மெண்ட் தேவ பிள்ளைகளுக்கு என்னன்னா, சரீரங்களை தேவனுக்கு உகந்த பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால். இவங்க ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் சேதப்படுத்தினாரான்னு கேட்டா இல்ல. பொதுவா ஒரு வேதனை வரும்போது சந்தோஷம் இருக்காது. ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் இருக்க முடியாது. அது சாதாரணமான எளிமையான வியாதிகளா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய சீரியஸான வியாதிகளா இருந்தாலும் சரி, சரீரத்துக்கு ஒரு பலவீனம் வந்துட்டா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியறது இல்ல. இவங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. இவங்க தொடர்ந்து அப்படியே உறுதியா நின்னாங்கன்னா எங்க போட்டுருவாங்கன்னா சூளைக்குள்ள போட்டுருவாங்க. அதுவும் ராஜாவுடைய கட்டளை என்னன்னா சாதாரணமா கிடையாது, 7 மடங்கு அதிகமா போகணும். 7 மடங்கு அதிகமா போகணும். தூக்கி போடப்பட்டவங்க, தூக்கி யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்க இறந்துட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா காக்கப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க இறக்கல, இவங்களை சுத்தி கட்டியிருந்த கட்டுகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அறுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். 23 வாசிச்சோம்னா, கட்டுண்டவர்களாய் அவர்கள் அக்கினி சூளை நடுவில் விழுந்தார்கள். கீழே இருக்கிற வசனத்தை வாசிச்சோம்னா, அக்கினி நடுவில் உலாவுகிறார்கள். கட்டப்பட்டிருந்த மாதிரி உள்ள போனாலும் சரீரத்தை அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா பலவீனத்தின் மத்தியிலேயும் விடுதலையாய் கர்த்தர் உலாவாய் வைப்பார். கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை விட்டு கொடுத்துட்டோம்னா எப்படியெல்லாம் நடத்தணுமோ கர்த்தர் நிச்சயமா நடத்த வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கும் அல்ல, அவருக்கே கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டு அவருக்கே கொடுக்கிறேன் அப்படின்னு அல்ல, நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கே கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ப்ரையாரிட்டி ஆண்டவர்கிட்ட இருக்கட்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ரோமர் 12:1 வாசிக்கிறோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் நிச்சயமா என்ன பண்ணணும்னு சொன்னா ஜீவ பலியாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல கிருபைகள் இல்லாத காலகட்டத்திலே ஒரு மனுஷன் 3 பேரும் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்திருப்பார்கள், ஆனால் சரீரங்களை தேவனுக்கு கொடுத்திருப்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டை நம்ம கொடுக்க வேண்டியது அதிக நிச்சயம். வசனம் எப்படியா சொல்லுகிறது, ராயனுடையதே ராயனுக்கு கொடுக்கணுமா, தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கணுமா? நம்ம எல்லாரும் தேவனுடையவர்கள். நம்முடையவைகளை விட நம்மை தான் கர்த்தர் அதிகமா எதிர்பார்க்கிறார். நம்முடையவைகளை விட தேவன் எதிர்பார்க்கிறது நம்மை தான். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். இந்த சரீரம் யாருக்குடையது? தேவனுடையது. தேவனுடையதை தேவனுக்கே கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சந்தோஷமானது குறையதான் ஆரம்பிக்கும். நம்முடையவைகளை விட நாம் தான் அவருக்கு முக்கியமானவர்கள். தேவன் நம்மிடத்துல அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார். நீங்க அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ண போகிறோம். என்னன்னா, ஆண்டவரே, சேதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில் பூர்ணமாவதாக. எங்கள் வாழ்க்கையில இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன ஒரு பாதையை நாங்க போகலதான், ஆனா அதுக்கு ஒத்த அநேக பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. மனிதர்களால் அழுத்தங்கள், தனிமைகள், அநேக தவறான காரியங்கள், எங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுனால சந்தோஷம் சேதப்படுத்தப்படுகிறது. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் உயர்த்த அர்ப்பணிக்கிறோம், உம்மையே நம்ப அர்ப்பணிக்கிறோம், உமக்கே எங்களை கொடுக்க அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லும் போது நிச்சயமாய் இந்த நேரத்திலேயே கர்த்தர் சந்தோஷத்தை அவர் நிறைவாய் திருப்பி தர வல்லமை உள்ளவராக. அவர் கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிற முடிந்தால் எழுந்து நின்று கூட தேவனை ஆராதிக்கலாம். ஆண்டவரே,
ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உயர்த்துவது உம்மை மட்டும்தான் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன். உங்களை நம்புற ஒருவரை வெட்கப்படுத்தாதவரே, சந்தோஷங்களை புதுப்பிக்கிறவரே, சேதப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா சந்தோஷங்கள் புதுப்பிக்கப்படுவதாக நம்புவேன். நம்புவேன் எங்கள் இயேசு ஒருவரையே நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொருவரையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஒவ்வொருவருக்கு எங்கள் வாழ்க்கையை கொடுக்கிறோம். ஆண்டவரை நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் உமையே நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறவரே, நம்புகிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரே, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. எங்கள் வாழ்க்கையில வேறு ஒருவரும் காரியங்களை செய்ய போவது இல்லை. ஆண்டவரே எங்களை நடத்துகிறவரே நம்புவேன். நம்புவேன் உமையே நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே இயேசுவே உமையே நாங்கள் நம்புகிறோம். உமையே நாங்கள் நம்புகிறோம். நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் உங்களையே நாங்கள் நம்புகிறோம்ப்பா. இயேசு ஒருவரை. உம்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நம்புறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னா இருந்தாலும்
உம்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பியிருக்கிற மனிதர்களை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக் கொள்கிறீர் ஆண்டவரே. சந்தோஷம் சேதப்படுத்தப்படாதபடி காத்துக் கொள்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல சந்தோஷங்கள் மறுபடியுமாய் புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுக்கிற சந்தோஷம் ஒரு நாளும் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் அது சேதப்படுத்தப்பட முடியாது ஆண்டவரே. சத்துரு கொண்டு வர எல்லா திட்டங்களையும் எல்லா விதமான எதிர் வல்லமையில் இனம் கண்டு கொண்டு நாங்கள் ஜெயிக்க கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வல்லமையுள்ள கரங்களுக்குள்ள தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதியும். வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக என்று சொல்லி அர்ப்பணித்து பேசி ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய ஆண்டவரே, அப்பா உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, ஆரம்பம் முதல் இந்நேரம் மட்டும் கர்த்தர் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆவியானவரே, வசனங்களை நாங்கள் தியானித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த மன்னாவை நாங்கள் உட்கொள்ளவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த விதத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான சந்தோஷத்தை நாங்கள் கெடுத்து கொள்ளாதபடி ஆண்டவரே அதில் நிலைத்திருக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மையே சேவிக்கிறவர்களாய், எந்த சூழ்நிலையிலும் உம்மையே நம்புகிறவர்களாய், எந்த சூழ்நிலையிலும் எங்கள் சரீரங்களை உமக்கு மாத்திரம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் கிருபைகளை தரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த திருச்சபையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக. இந்த சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, சாயங்கால வேளையில் நடக்க இருக்கிறதான ஆராதனை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனத்தையும் மகிமை உங்களுக்கே நாங்கள் செலுத்தத்தக்கதாய் ஸ்தோத்திர பண்டிகையை நீர் ஆசீர்வதித்து தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வருகிறவர்களை தடைகளை நீக்கி கொண்டு வருவீராக. உடைய தாசரை ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவர் பிரயாணத்திலே பாதுகாத்து கர்த்தர் நீர் கொண்டு வந்து சேர்த்தருளும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்க வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நடத்துவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு நாம எப்பொழுதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.